மத்திய வங்கி தன்னுடைய வட்டி வீதத்தை அது ஓரிரவு வட்டி கொள்கை என்று சொல்லுவோம். அதனை ஒரு வீதத்தினால் இப்போது அதிகரித்திருக்கிறது ஏற்கனவே இருந்ததை விட. என்ன அந்த நிலைமை? இப்போ இதுலேருந்து இப்போ 1% வட்டி வீதம் அதிகரித்திருக்கிறது. என்ன எங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது இதுதானே அதுதான் கேள்வி. இதுதானே 7.75 இருந்தது 8.75 8.75 அது மாறி இருக்கு. அப்போ எங்களுக்கு என்ன நடக்கும்? அப்போ இதுவரை காலமும் இலகுவாக கடன் பெற்றவர்கள் கொஞ்சம் இனிமேல் கடன் வாங்குவதை குறைப்பதற்கு யோசிப்பார்கள். அது என்ன முழுக்க அந்த கடனை குறைக்கிறதுல கூடிய கவனம் செலுத்துறதுக்கு அப்போ காரணம் எங்க என்ன? ஒரு நாட்டினுடைய பணவீக்கம் அதிகரிப்பதற்கு எந்த இடத்துல போய் நாங்கள் அதை பணத்தை செலவழிக்கிறோன்றது ஒன்று இருக்கு. மக்களுடைய கைகளில் அதிக காசு இருந்தால் அவர்கள் நுகர்வு செலவுக்கு செலவழிக்கிற பொழுது நாட்டினுடைய பணவீக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு வழி என்ன? இப்போ இலங்கையில் எல்லார் கையிலையும் நிறைய காசு இருக்குது. அதில் நான் போய் வாகனமோ அல்லது புதிய வகை கைத்தொலைபேசியோ அல்லது புதிய வகை டெக்னாலஜியோ அதுகளை வாங்காமல் அப்படி வாங்குகிற ஆக்கள் குறைவு தானே. ஒரு வளர்ந்து வருகிற நாடாக நடுத்தர வர்க்க மக்கள் கொஞ்சம் குறைவடைந்து வருகிற ஒரு நிலையிலே நிறைய பேர் கடன்களை நம்பி இருக்கிறார்கள் நுகர்வு செலவுக்கு. அப்போ கடன்கள் குறைகிற பொழுது அந்த நுகர்வு செலவுகள் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடும். அதாவது கடன் வாங்கி நீங்கள் அதை செலவழிக்காதீர்கள் என்ற ஒரு நிலை வரக்கூடும். அதுக்கு வேறு வழிகள் இருக்குது. இப்போ 12 மாதத்துக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கடன் அட்டைகளால் வாங்கலாம். அப்படி வேறு வழிகள் இருந்தாலும் மத்திய வங்கி இதுகளை குறைக்கக்கூடிய ஒரு 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 முனைப்பாட்டை எடுத்திருப்பதாக எனக்கு தென்படுகிறது. என்னுடைய பார்வையில் நான் இப்படி பார்க்கிறேன். ஆனால் அது இன்னொரு வகையில் என்ன சமிக்ஞையாக இருக்கிறது என்றால், அப்போ வங்கி ஒன்று ஒரு கடன் கொடுக்காம இருக்குதுன்னா அது தண்ட கையில் காசை வச்சிருக்காது தானே. அவங்களுடைய பிஸ்னஸே என்னென்னா எங்ககிட்ட இருந்து டிபாசிட்ஸை எடுத்து இன்னொரு பக்கத்தால் கடன் கொடுக்கறது தானே. அப்போ கடனை வேற ஒரு பக்கம் கொடுக்கும். அது எந்த பக்கத்துக்கு கொடுக்க போகுது அதை நோக்கியான ஒரு சமிக்ஞையாக இது இருக்கலாம். நாங்கள் ஏற்கனவே பேசியது போல்